எல்லாருக்குமே வணக்கம். கரூரில் நேற்று தளபதி நடத்தின பரப்புரை கூட்டத்தில் 38 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ஆழ்ந்த இறக்கங்கள். கிட்டத்தட்ட நேற்று நைட்டு இந்த நியூஸ் ஒரு 8:40 9 மணிக்கு கேள்விப்படுறோன்னு வச்சுங்களேன். 9 மணிலேருந்து இப்போ வரைக்கும் சரியாக தூக்கமே இல்லை. எங்களுக்கே எப்படின்னா எங்களோட தளபதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்ல தெரியல. அவங்க எங்களில் ஒருத்தவங்களாக தான் பார்க்குறோம். என் குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லையே அப்படின்றதுக்காக தான் பார்க்குறோம். கூட்ட நெரிசல் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அதை இந்த அரசாங்கமும் பார்த்துட்டு தான் இருக்குது. அவர் ஒரு 4 இடம் சூஸ் கேட்டாங்கன்னா அதில் எது ரொம்ப சின்னதாக இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் அவர் இருந்த இடத்துலையே ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஒன்று இருந்திருக்கு. அந்த பள்ளத்தில் ஒரு 10-15 பேர் விழுந்திருக்காங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. அந்த டைம்லேயும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இறக்கும்போது ஒன்றுமே பண்ணாத அந்த அப்பாவி குழந்தைகள். இதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் அரசாங்கமும் காவல்துறையும் தான். கரெக்டாக அவங்க முறையான முறையில் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது. அங்கே தளபதியே பேட்டியில் கேட்குறாரு, ஏங்க போலீஸ்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் இந்த கரூரில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே எல்லாருமே அரசாங்கத்தில் ரொம்ப வேகமாக வேலை செஞ்சாங்க. அது பாராட்டக்கூடியது. இதேமாரி எல்லா விஷயத்துலேயுமே இருந்தாகணும். என் தளபதி கண்டிப்பாக மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று பேசுவார். இன்றைக்கி என்ன நடக்குன்றதை பார்ப்போம். அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் எல்லாம் போட்ட நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இப்போ டெலீட் பண்ணிட்டு வராங்க. அது நம்மளோட இதில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வெளிவர இருக்கிறது இன்னிலேருந்து. ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை யாருமே. 38 பேருங்க, சும்மா இல்லை. ஒருத்தவங்க 2 பேர் உயிர், 38 உயிர், அதில் 12 குழந்தைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி அலட்சியமான ஒரு அரசாங்கத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருத்தர் இதுதான் இடம் வேணும்னு கேட்குற, இவர் இவ்வளோ கூட்டம் வரும் தெரிஞ்சும் இப்படி பண்ணுற ஒரு கேவலமான அரசாங்கம்.